ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மகிழ்ந்த மருத்துவர். ஃப்ரெண்ட்ஸ், மஹேந்திரா பொலிரோ. ஸோ 2014 மாடலு. இந்த வண்டி கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே தெரியுது பாருங்க. ஸோ இமோபிளைசர் லைட் ப்ளஸ் செக் இன்ஜின் லைட் ரெண்டுமே மாறி மாறி பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே அதாவது இது ஒரு சில டைம் வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ இந்த லைட் எரியும் போது திருப்பி ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிரும். ஆனால் இந்த ஒரு சில டைம் கஸ்டமர் சொல்கிறது ½ மணி நேரம் 1 மணி நேரம் 1 ஹவர் கிட்ட ஆகும்போது அப்போவுமே திருப்பி லைட் ஆஃப் ஆகிறதில்ல, ஸ்டார்ட் ஆகிறதில்ல அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது வண்டி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டார். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறுத்தி பார்த்தேன், எனக்கு கம்ப்ளைண்ட்டே வரல. ஸோ நேற்றுக்கு ஒரு டைம் இந்த ப்ராப்ளம் வந்தது. இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பி இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதோட ரிப்போர்ட் மட்டும் காமிக்கிற பாருங்கள். P183F நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ICU. அப்புறம் பார்த்திங்கன்னா P1832 authentication failed immobilized condition. அப்புறம் U1417 invalid format from IMO key message. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா கரண்ட் டிசியில் இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போது இதே பார்த்திங்கன்னா திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மேபி இது கிளியர் ஆயிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ரிலே, ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணும்போது வர மெயின் ரிலே ஆன் ஆகாது. இதுதான் அதோட மெயின் ரிலே. ஸோ இந்த ரிலே ஆன் ஆகாது. ஸோ அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி ரெடி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ கிராங்க் ஆகலை. ஸோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் கிராங்க் ஆகலை. இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டே. ஸோ த்ராட்டில் கொடுக்கும்போது பேட்டரி லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ எந்த ஒரு செக் இன்ஜின் லைட்டு, எந்த ஒரு வார்னிங் லைட்டுமே காமிக்கல. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இந்த பொலிரோக்கு பார்த்தீங்கன்னா ECM தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை. ஸோ ECM போர்டு ரிப்பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதுபோக கஸ்டமருக்கு வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட் போல். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போதைக்கு நாங்கள் ECM தான் சீப்பாகவும் கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் ECM சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது மாற்றின ECM. ஸோ இது வண்டியோட ECM. இது சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி கீ ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அது போக சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இமோபிளைசர் வேறு வண்டியோட தான் போட்டிருக்கு. அது போட்டு கீ ப்ரோக்ராமிங் நம்மளே பண்ணிட்டோம். ஸோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திருப்பி நான் செக் பண்ணுறதுக்காக திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரபிள் வரல. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் ஆகிக்குது. ஸோ எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணலாம். ஸோ ரெடி பண்ணலாம் மீன்ஸ் இது டெல்ஃபி ECM ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாஸ் ECM இருந்ததுன்னா நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஸோ டெல்ஃபி ECM கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ நம்ம ECM ரிப்பேர் நம்ம செக் பண்ணாலும் கூட இந்த டெல்ஃபி ECM ரீட் பண்ணுற டூல் என்கிட்ட இல்லை. நானே வெளியே கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளியே விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் டிலே ஆகுது. ஸோ அதனால் சிம்பிளாக எனக்கு ரேட்டு எனக்கு தெரிஞ்சவர் மூலிமா வாங்கினதுனால ECM போர்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இமோபிளைசர் ECM ரெண்டுமே நான் அதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு மூணாவது வண்டி இது. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி கஸ்டமர் வாங்கிட்டு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி இதே ப்ராப்ளத்துக்கு ECM சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ECM சேஞ்ச் பண்ணுறது நெசசரியான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்காக நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ECM சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் ஆனாலும் எனக்கு அமௌண்ட் வைஸ் கம்மியாக வரணும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா டைம் கொஞ்சம் சேர்ந்து ஆகும். ஏன்னா நம்ம அவங்கள ப்ரெஷர் கொடுத்து இது பண்ண முடியாது. ஸோ அப்படின்றனால நம்மளுக்கு சிம்பிளாக வேலை முடியணும் அப்படின்னா ECM சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ECM ஆஃப்டர் மார்க்கெட் தான் நம்ம பிடிச்சிட்டு வரோம். ஸோ அப்படின்றனால மோஸ்ட்டாக ஒன்ஸு சேஞ்ச் பண்ண வண்டி எனக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஸோ வந்துச்சுன்னா நம்ம இந்த ECM நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் ECM செகண்ட் ஹேண்ட்ஸில் பிடிச்சி போட்டது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இமோபிளைசர் அண்டு
இசிஎம். ஸோ இந்த டெல்ஃபி இசிஎம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரிச்சும் பார்க்க முடியாது, ஃபுல்லாக மோடு டைப்பு. ஸோ இந்த இசிஎம் வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ, தோஸ்து, ஸோ இந்த வண்டிகளுக்கு எல்லாமே வந்து இதுதான் வரும். ஸோ இதுலேயே பாஸ் இசிஎம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை நானே கூட ரீட் அண்ட் ரைட் பண்ணிடுவேன். ஆனால் டெல்ஃபி இசிஎம் ரீட் பண்ணுற டூல் நான் இன்னும் வாங்கலை. ஸோ ஃப்யூச்சரில் மேபி நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட இசிஎம் எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ராப்ளம். வேறு எதுவும் நீங்கள் ஒன்ஸ் இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிலே மெயினாக செக் பண்ணிக்கோங்க. மெயின் ரிலே, ஸோ இந்த ரிலே வந்து உங்களுக்கு போச்சு அப்படின்னாலும், இதுதான் இசிஎம்மோட மெயின் ரிலே, இது போச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. செக் இன்ஜின் லைட்டே ஆக்சுவலாக எரியாது. ஸோ இந்த ரிலே செக் போச்சு அப்படின்னா அது போக ரிலே வயரிங் ஹார்னஸ்ஸு நார்மலாக நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி தான், வயரிங் ஹார்னஸ் எல்லாமே இன்சுலேட் ப்ராப்பராக ஆயிருக்கா, வேறு ஏதாவது செப்பரேட்டாக லூப் எடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இசிஎம் போர்டு போட்டிங்கனாலும் அது கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் இசிஎம் போர்டு போட்டு திருப்பி மறுபடியும் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அந்த டூல் வாங்கினதுக்கப்புறம் சிம்பிளாக உங்களுக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால நீங்கள் இசிஎம் போர்டு எனக்கு கொடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணியும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.